அது பேர் டிசைன். டிசைனா? ஸ்டவ் வீணாக்க போறோம். வாங்க எல்லாரும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான், ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். முஞ்சால் ஃப்ரூட்டுங்கிற பனம் பழம் இருக்குல்லங்க, அது வந்து எப்படி சமைக்கிறது, அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்றத பற்றி, அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஒண்டர் பாலின் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், பனம் பழத்தை பக்குவமாக நம்ம வந்து சமைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா தெம்பாக சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு உட்காந்துட்டோம் நானும் பாலினும். இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் தான். எங்கள் வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் வச்சு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். பொரியல் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல். கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கினா சூப்பராக இருக்கும், மிளகாத்தூள் தேங்காய். ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன். இதுதான் இன்றைக்கி எங்கள் லஞ்சு. இதை சாப்பிட்டுட்டு தெம்பா நின்று பனம்பழத்தை வந்து நம்ம ஒரு வழி பண்ணிடலாம். அதே சமயம் வந்து அது தீயாமல் இருக்கணும், உள்ளெல்லாம் புகைச்ச நாற்று அடிக்காமல் சமைக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷலே. வாங்க இப்போ பார்க்கலாம். சாப்பிட்டாச்சு. சூப்பராக பனம்பழம் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த கலரில் இருக்கும். ஸ்டவ் வீணாக்க போறோம். வாங்க எல்லாரும் பார்க்கலாம். பாலின் பாருங்க என்ன சொல்கிறேன். புது ஸ்டவ் வீணாக்கூடாதா? வீணாக போகுது. ஆனால் அப்புறம் அதுக்கு புழங்காமல் சாப்பிடாம உட்காந்துருப்பியா? உங்களோட குழந்தை பனம்பழத்தை திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே சுடும் பொழுது அதுலேருந்து நீர் சொட்டுங்க. நம்ம திருப்பி விட்டுறணும். இதே போல் திருப்பி திருப்பி சுடும் பொழுது இந்த மாதிரி கருமை நிறமாக அது வந்து மாறிடும். மேலே தோல் மட்டும்தான் கருமை நிறமாக மாறணும், அந்த சுட்ட வாசனை வரணும். உள்ளே வந்து எதுவும் ஆகக்கூடாது, உள்ளே வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம திருப்பி திருப்பி விட்டுறோம். ஒரே இடத்துல விட்டுட்டோம்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். இப்படி தான் சுடணும். நல்லா ஆறிட்ட பிறகு மேலே இருக்க கருப்பு தோலெல்லாம் உரிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்லாம். பனம் பழம் பார்த்திங்கன்னா பல வகையில் நம்மளுக்கு உதவி செய்யுது. இதை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு கேன்சர் வராதுங்க. நம்முடைய உடல் வெப்பநிலையை சீராக வைக்கிறதுக்கு இது பயன்படுது. செரிமானத்தை ஊக்குவிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், கொழுப்பு, சர்க்கரை, நார்ச்சத்து, புரதம், சோடியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம், விட்டமின் B6 நிறைய இருக்குங்க. அதனால் எப்பெல்லாம் இது கிடைக்குதோ அப்போல்லாம் இதை நீங்கள் இது மாதிரி சுட்டு சாப்பிடுங்க, அவிச்சு சாப்பிடுங்க. ஆண்மை குறைபாடு உள்ளவங்க இதை அடிக்கடி சாப்பிடும் பொழுது விந்து அணுக்களுடைய வீரியத்தன்மை அதிகமாகுதுங்க. உடல் சோர்வை வந்து போக்குதுங்க, மலச்சிக்கல்ல போக்குது. இதனுடைய சாறு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டாக வாசனையாக இருக்குது. ஜூஸ் போட்டு குடிக்கலாம் போல். வெய்ய காலத்தில் இந்த பனம்பழத்தை சாப்பிடும் பொழுது நம்ம உடல் வந்து சூடு தணிந்து குளுமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல எப்போ இது கிடைச்சாலும் இதை யூஸ் பண்ணுங்கள். நொங்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதை நல்லா நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம், ஆற வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு. அப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போனோம். ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போய், ஒரு 3 months மேலே ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பீச்சுக்கு போனால். அதனால் சரி பீச்சுக்கு போகலான்னு போனோம். இது பார்த்திங்கன்னா நம்ம விஜிபி கோல்டன் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பீச்சு. இங்கே வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடலாம் பசங்க. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பீச்சை வந்து செலக்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது. பிரியனுக்கும் பாலினுக்கும் ரொம்ப ஜாலி. நானுமே நல்லா தண்ணியில் ஆட்டம் போடுவேன். ஃபஸ்ட்டு அவங்க ஆடட்டும், அதுக்கப்புறம் ஒரு 10 minutes முன்னாடி போனோம்னா நல்லா ஆடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும்ன்றதுக்காக இந்த மாதிரி அவங்கள ஃபஸ்ட்டு ஆட விட்டுட்டோம். அவங்க ஆசை தீர ஆடட்டும். அவங்க சோழியெல்லாம் பொறுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பொறுக்கிட்டு அப்புறம் வந்து மண் வீடு கட்டி விளையாண்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க. இப்படி போயிட்டுருக்கு. அவங்க வந்து தண்ணி அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே வந்து விளையாடுறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப இறங்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆசை கிடையாது. நாங்கள் 3 பேருமே தண்ணியில் செமத்தியாக ஆடுவோம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட்டாக இருக்கிற பீச் பக்கம் போயிடுறது. அப்போ நம்ம ஃப்ரீயாக விளையாடலாம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதான் அந்த விஜிபி கோல்டன் பீச் அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குது, கோயிலுக்கு பக்கத்தில். இங்கே பாருங்கள், அது இதெல்லாம் தெரியுது பாருங்கள், வாட்டர் ரைடெல்லாம் செமத்தியாக இருந்துச்சு. அலைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீச்சுக்கு போனாலே நாங்கள் எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு ரீசார்ஜ் பண்ணணுன்னா நம்ம சில இடங்களுக்கு போனால் ரீசார்ஜ் பண்ணலாம். ஒன்று சர்ச்சு, இன்னொன்று பீச்சு,
ஒரு அமைதியான இடங்கள் அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்குது. ஸோ தட் நாங்கள் போனோம். பெரிய கேனில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை வச்சு பிள்ளைங்க வந்து உடம்பெல்லாம் கழுவிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க. நான் மட்டும் அப்படியே தட்டிட்டு வந்துடுவேன். வர வழியில் பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு, இது வேணும்னா பாலின். அந்த இடம் பார்த்தா அந்த அளவுக்கு ஹைஜீனாக இல்லை. ஆனால் சரி குழந்தை கேட்குதே, ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு போட்டோம். எப்படியும் ஃப்ரை பண்ணும்பொழுது அதில் இருக்க கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சிரும்னு ஒரு நம்பிக்கை தான். அவரை வந்து சந்தில் போய் மாவு ஊற்றுறாருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இது மாதிரி ரோல் பண்ணி வச்சிடுறாரு. அந்த பக்கமாக போய் மாவை வந்து தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே போடுறாரு. கேட்குறாளே, ஆசைப்படுறாள். இங்கே பாருங்கள் அந்த மாவு எப்படி இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே பிடிக்கல. சரி அவள் பீச்சில் ஆடுறதுக்கு நல்ல பசி, அதனால் சரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறோம். பார்த்து வெடிச்சிட போகுது. அது இப்படி தட்டின மூலே வந்துடுது பாதி. தண்ணியில் ஒரு 3/4 மணி நேரம் ஆட்டம் போட்டோன்னா பசி எடுத்துருச்சு உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறது தெரியல. சரி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்ருவோம். அவங்க இப்போ தான் க்ளீன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்போது என்ன வேறு எதாவது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல், பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு யார் யாருக்கு பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓ மறுபடியும் நம்ம இது அவர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, சாப்பிட்லாமா சாப்பிட வேணாமான்னு. அந்த ஃப்ரை வாசனை வந்தோடனே அப்பா எப்போ வெளியில் எடுத்து கொடுப்பாரோன்னு இருக்குது. இங்கே பாருங்க செமத்தியாக வேகுது. கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து வச்சுட்டார். இது மேலே லைட்டாக மயோனைஸ் காரப்பொடியை தூவி தருவார். இப்போ ஆளுக்கு ஒன்று குறிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிட வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா பாலின் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா ஸ்கூலுக்கு. ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். லீஃப்லாம் வச்சு லீஃப் ஆர்ட் பண்ணியிருந்தா. அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறாவ. இங்கே பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணலை. அவளே எல்லா ஐடியாவும் என்ன பண்ணியிருக்கான்றத அவளே சொல்லட்டும். என்ன யூஸ் பண்ணியிருக்கான்றதையும் பாருங்கள். எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்கல. அவளே ஹிந்தி ப்ராஜெக்ட் இது. ஸோ அவளே வந்து பண்ணா ஃபுல்லாகவே. அவளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். பசங்க எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேக் வால் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா யாரா டிசைன். அது பேர் டிசைன். டிசைனா? அது என்ன? பீகாக். மேட் ஃப்ரம் கீரை, கத்திரிக்காய் லீஃப், லெமன் கிராஸ் குச்சி. நெக்ஸ்ட் லீஃப், கருவேப்பிலை. இதையும் கருவேப்பிலை தான். ஸ்மெல்ஸ். வெல் டன் Pauline. வெல் டன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேட்டிவான vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ.